இன்னைக்கு ஓவர்லோடிங் டாக்டிக்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ எந்த ஒரு பீஸ் 2 பீஸ வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோ அது பேர் வந்து ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். அந்த பீஸ் பேரு. சோ அந்த 2 பீஸுமே நம்ம பீசஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஓவர்லோடிங் டாக்டிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ நம்ம வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ரூக் வந்து இந்த ரூக்கையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த பிஷப்பையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம 2 பீஸுமே இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு பீஸை தாராளமா கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த பீஸையும் கேப்சர் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நைட் இந்த பான் அண்ட் இந்த பிஷப்பையும் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தாராளமா இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். நீங்க இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த பானை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாசர் பான் இருக்கு. ஒயிட் ஈஸியா இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பான் வந்து 2 நைட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம 2 நைட்டுமே இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நைட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா பீஸை வந்து வின் பண்ணிடலாம். அண்ட் ஃபோர்த் பொசிஷன் பாத்தீங்கன்னா எந்த பீஸ் வந்து 2 பீஸை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு, இதை எப்படி அட்டாக் பண்ணணும்ன்றதை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.